நல்ல லைட் போறதுக்குள்ள எடுத்து தோல அப்பயே சொல்லல லைட் போயிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. ஏண்டா 50 வயசு ஆயிடுச்சு எனக்கு. இல்ல சார், அன்ரோமான்டிக் கைஸ் வாட் ரபிஷ் இஸ் திஸ். சப்போஸ் சொல்றேன், இயல்பா நான் அவளை ரசிக்கிறேன்னா ஏன் ஒரு மாதிரி பாக்குற அப்படின்வா. உண்மையாவே 2 தாங்க எடுத்துட்டாப்ல. ஐயோ 2 எடுத்து போறாப்ல. ஒரு பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு கேட்டா, இது மாதிரி எடுத்துக்கணும், புகைப்படங்கள் எடுத்துக்கணும், அல்லது எங்க கூட சேர்ந்து எடுத்துக்கணும், இந்த மாதிரிலாம் ஆசைப்படக்கூடிய தரப்பு ஒரு பக்கம் இருக்காங்க. 10,000 ரூபாய் பல்கா வாங்கினீங்களா? ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தியா நீ? இன்னொரு பக்கத்துல பெருசா ஆர்வம் இல்ல. அது அவங்களுக்காக செய்யறாலும் கூட ஒரு ஆர்வம் இல்ல, அது தெரியல, வரமாட்டேங்குது. சேக்கன் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கங்க. பாஸ் நல்லா இருக்கீங்களா? அப்பா என்ன வேலை பாக்குறாரு? உங்களுக்கு எப்படி எல்லாம் எடுக்கணும்னு ஆசை, ஆனா அவர் எப்படி எல்லாம் எடுக்கிறார், என்ன சொதப்புறாரு, என்ன பிரச்சனை வருது? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். நல்லா மேக்கப் போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு போ, ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு நம்ம எடுக்க சொன்னோம்னா, நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசை. கிழிச்ச ஒரு ஸ்டுடியோ கூட கூட்டி போக மாட்டேங்கிறீங்க நீ. அவர் அவசரத்துல என்ன பண்ணுவாரு, பக்கத்துல நின்னு கொஞ்சம் தூரம் அப்படி நின்னு எடுக்கலாம், பண்ண மாட்டார். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். பேக் பக்கத்துல எடுத்தோன்னே அது என்ன ஆகும்னா ஃபேஸ் வந்து அப்படி ஜூம் ஆயிடும், ஒரு மாதிரி ஷேப்ல இப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு வாட்டி லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். பாட்டியை வந்து எங்கள் மாமா எடுனாரு, எடுத்தேன். சூப்பராக நல்லா இருக்குதுடா, இதை ஃப்ரேம் பண்ணி ஆளில் மாட்டு. சூப்பர் நல்லா இருக்குல்ல? பாட்டியை ஜென்ரலா அந்த மாதிரி ரொம்ப வயசான காலத்துல கொஞ்சம் எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னு தெரியல, மெமரிஸாக இருக்கும்ட்டு. கரெக்டா சொன்னீங்க. அதுக்கு எடுக்கிறதுங்க. ஏங்க எதுக்கு போட்டோ எடுக்கிறால, நீங்க எதுக்குங்க கூப்பிட்டுருக்கீங்க? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். கையை பிடிச்சி ஷேக் ஆகாம அப்படி எடுக்க வரல. அப்படிலாம் இல்லை சார், ஷேக்லாம் ஆகாது சார். ஷேக் ஆகலன்னு சொல்லிட்டு விட்டுக்கலாம். அதுக்கு சாரியில ஒரு ஃபங்க்ஷன் போறப்ப எடுக்கிறோம், ஏதாவது மூவ் ஆயிருக்குன்னா அதை சொல்லணும் சார். அவங்க மட்டும் எடுப்பாங்க சார். அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் தோங்கலேண்டா. அதுக்கே ஒரு 20 half an hour கூட ஆகும் சார் ஃபங்க்ஷன் போற இடத்துல. ஒரு போட்டோக்கு. ஆமா சார். அப்படியா? ஃபர்ஸ்ட் நாம ஒரு 4 ஃபோட்டோ எடுக்கும்போது பரவாயில்ல, நம்ம ஏதோ ட்ரை பண்ணி எடுப்போம். அவங்க 6, 7, 8 போகும்போது 20, 30 போகும்போது நமக்கு சரி எப்படா முடிச்சா. எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என் தலையெழுத்து. நம்மள ரசிச்சு பண்ண மாட்டாங்க சார். அது அவங்க லைட்டிங், இந்த ஆங்கிள் எல்லாமே கரெக்டா வச்சு பண்ணிடுவேன். ஏன்டா? சோ டெக்னிக்கலா உங்களுக்கு கவனிக்கிற ஆர்வம் இருக்க ஒழிய அவங்களை கவனிக்கிற ஆர்வம் இல்ல. அப்படி பண்ணி சொல்ல முடியும். தோராயமா அப்படி சொல்லாமா? ஜோக் இல்ல இல்லையா? என்ன வருத்தம், என்ன கம்ப்ளைண்ட்? இப்போ ஒரு போட்டோ எடுக்கணும்னா அவங்க நிக்கிற இடத்துக்கு நான் போகணும். என்ன பண்றது? நான் ஒரு இடத்துல நிக்கிறேன், இந்த இடம் நல்லா இருக்கு, இங்க இந்த இடத்துல வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா வர மாட்டாங்க. என்னய்யா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? ஆமாப்பா. வீட்டு வாசல்ல கூட நின்னு எடுக்க மாட்டாங்க. இல்ல வேணா, ரோட்ல போறவங்க பாப்பாங்க சொல்லிடுவாங்க. ஏப்பா இவர் தயங்குறாரா இல்ல இடம் சரியில்லைங்கிறத காரணமா சொல்றாரு? அவருக்கு வந்து போட்டோ எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்ன செட்டியார் மதர் இதெல்லாம் வந்து பெருசா என்கிட்ட சொல்லிட்டு இல்ல மத்தவங்க அதை பாக்குறப்ப சங்கடப்படுறாரோ ஒருவேளை? அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. டெஃபினெட்லி சின்ன வயசுல இருந்து இங்கதான் வளர்ந்துருக்கேன், எல்லாம் பாப்பாங்க, சோ அதனால இங்க வேணாம், நம்ம உள்ள போய் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. வெளியில போனாலும் அதேதான், எல்லாம் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை போட்டோ எடுக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது சார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அந்த மாதிரி சங்கடமா இருக்குன்னு சொல்லுங்க. சங்கடமா ஏன் இருக்குனாக்கா, அது அகைன் அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க பக்கத்து வீட்டில், என்ன இவன் ரொம்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ப்ராப்ளி நாட் ரெக்வயர்டுன்ற மாதிரி நான் நினைச்சேன். ரீசெண்டா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், அவங்களோட அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு. அங்க ஷோல்டர்ல கை வைக்க சொன்னதுக்கே வைக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளுகிளுப்பு கேக்குது இல்ல? என்னோட ஹோல் பிரதர்ஸ், கசின் பிரதர், எங்களோட ஹோல் ஃபேமிலி நின்னுட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி கையை மேலே எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா. பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? அண்ணன் பொண்ணு ஒண்ணு 9th 10th படிக்குது, அது சொல்லுது சித்தப்பா தோல்ல கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா இவங்க வச்சாங்க. நான் ஏதோ முட்டாள் மாதிரியே பேசுவார். ஃபேமிலி முன்னாடி இவ்வளோ ஐ மீன் கையெல்லாம் போட்டு எடுக்கணுமான்றது another ரீசன். அண்ணா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, டைம் வரட்டும், அந்த லூசு பையலுக்கு ஒரு முடிவு எடுப்பேன். நாங்கள் வந்து கொஞ்சம் அன்பார்லிமெண்ட்ரியான ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது ஃபேமிலி முன்னாடி. அன்பார்லிமெண்ட்ரினா சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? கையை போடுறது, இந்த மாதிரி சுத்துறது, இழுக்கிறது, அதெல்லாம் தட் ஆர் சப்போஸ் டு பி இன் பிரைவேட் பிளேஸ். அந்த பையன் லூஸ் மாதிரி பேசுறா. உங்களுடைய மனைவி மேல இப்படி தோல் மேல கை வச்சு புகைப்படம் எடுக்கிறதுல அது மத்தவங்க பாக்குறது எப்படி அன்பார்லிமெண்ட்ரி ஆகும்னு கேக்குறேன். அப்படி கேளுங்க. கேட்டாச்சுல்ல? மற்றவங்க மீன்ஸ் என்னோட பிரதர்ஸ், என்னோட ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அம்மா அப்பா முன்னாடி கூட போட்டோ எடுக்க தயங்குவாங்க. இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். அவருக்கு ஒரே ஒரு போஸ் இருக்கு, இப்படி கையை கட்டிட்டு ஒரு போட்டோ எடுக்கணும். அந்த ஒரு போஸ் தான் அவர் எல்லா போட்டோலயுமே எடுப்பாங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. போஸ் எனக்கு பிடிக்கும், அதனால தான் அது மெஜாரிட்டி. அந்த போஸை காட்டுங்க. இல்ல அது இப்போ வச்சா அது நல்லா இருக்காது. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? இவ்வளவு மோசமா இருக்கு. அந்த ஒரு எஃபர்ட் எடுக்க கொஞ்சம் சிரமமா இருக்கு. இது மாதிரி லைட்டா குனிஞ்சு இடுப்பு வச்சாலும் பரவாயில்ல போட்டோ எடுங்க. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். குனிங்க, நீங்க குனிஞ்சாதான் மேல கட் ஆகும். எப்படி இருக்கு? கிளாப் பண்ணுங்கப்பா, நல்லா இல்லையா அது?
நாங்க வந்து 2018ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கோங்க சார். அப்பையில இருந்து நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான கப்பல், கொஞ்சம் ஃபன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்போம். இல்ல புரியல. சார் இப்போ லவ்வர்ஸ் டேக்கு எல்லாரும் எங்க போவாங்க? ஒரு மூவி, தியேட்டர் அந்த மாதிரி போவாங்களா? நகை ஷீட் போடுவோம். ஓ, ரெண்டு பேருமா சேர்ந்து உங்க வாழ்க்கைக்கு தேவையானது செஞ்சுட்டே வந்தீங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நாலு பேர் பாப்பா தம்பி எல்லாம் வருவாங்க நமக்கு. அவங்களுக்கும் சேர்ந்து இப்பவே வந்து ஒரு கிங் சைஸ் பெட், ஒரு நல்ல சோஃபா, ஒரு அந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணோம். நாங்க பண்றதெல்லாம் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சோம். அந்த போஸ்ட் பண்றதுன்னு ஒன்று வரும் பாருங்க. ஆசை தான், போஸ்ட் பண்ணணும்னு ஆசை தான். அவருக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லைன்றதுக்காக மட்டுமே நான் வந்து வச்சிருக்கேன். அப்படி ஏன்டா தப்பா முடிவு பண்ற? ஏன் அதை வேணாம்னு நினைக்கிறீங்க? போஸ்ட் எப்படியாச்சும் போறப்போ கமெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஸோ அது தேவையில்லாத ஒரு சங்கடம் நமக்குள்ளார உண்டாக்கும். லைஃப்னா அப் அண்ட் டவுன் இருக்கிறது சகஜம் தானே. நம்ம வீடியோ எடுக்கிறோம், நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம எப்போ வேணா போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில தயக்கம் சார். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அதை போட வேணா, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க போட்டோவாச்சும் போஸ்ட் பண்ணலாம் இல்லைங்க. இது கொஞ்சம் நியாயமான பேச்சு தான். சரி, உன் சைட்லயும் ஒரு நேரம் இருக்கு. இன்ன வரைக்கும் இதுலயும் அப்லோட் பண்ணதில்லை சார். கண்ணு விழுந்துரும் வேண்டாம் வேண்டாம், அதேதாங்க சார் சொல்றாரு. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதில் கொல் இனிமே அப்படித்தான். நான் ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணணும்னு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆனால் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு சிட்டி ரோபோக்கு ஒரு கமெண்ட் சொல்கிற மாதிரி ஒரு 2 ஃபோட்டோக்கு மேலே எடுக்க மாட்டார். ஸோ டக்கு அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருப்பார் ஜென்ரலாகவே. நினைச்சதை விட ஃபாஸ்டா இருக்கான். ஒரு ஃபோன் கொடுத்தா அந்த 2 ஃபோட்டோ அது பின்னா நான் இருக்கேனா இல்லை பிளர் ஆகிட்டேனான்னு கூட பார்க்க மாட்டார். ஸோ டக்குன்னு 2 ஃபோட்டோ அழுத்திட்டு போயிட்டே இருப்பார். கடமைக்குன்னு 2 கிளிக் அடிச்சு விட்றீங்களா? அப்படி இல்ல. என்னோட அண்ணாலாம் வந்து நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்பலாம் என்னை எடுக்க சொன்னால் ஒரு 2 hours கூட எடுப்பாங்க எங்கள் அண்ணன். இவங்க போஸே சொல்ல மாட்டான். ஆல்சோ அந்த 2 கிளிக் பண்ணிட்டானா அப்படி போயிடுவான். இறங்கி ஏதாவது செய்யலாமாட்டாலும் கோவம் அந்த அளவுக்கு கோவம் வருது. என்னோட ஷால், என்னோட ஹேர் கூட நான் சரி பண்ணியிருக்க மாட்டேன். இப்படி கிளிக் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாரு. சும்மா அப்படியே யோசிச்சுக்கங்களேன். டெலிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று பிடிச்சது பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அப்படி பக்கம் உட்காந்துருக்கீங்க, படுத்துறீங்க. உங்க பக்கத்துல உட்காந்து சும்மா அப்படி தலையை இப்படி கோதி விட்டுட்டு 2 பேரும் அப்படி தலையை வருடி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனைவி எப்படி இருக்கும்? அது ஃபீல் குட்டா தான் இருக்கும். ஆக்சுவலா சம்வேர் அவங்க உங்களை அட்மையர் பண்றாங்க இல்லையா? அப்ப அது அவங்களும் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்கல்ல. அதை நான் அட்மையர் பண்றேன் சார். அந்த பொண்ணு தான்டா உன்னை அட்மையர் பண்ணுது. அதான் சார், நானும் அதை கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். அட்மையர் பண்றதை நீ அட்மையர் பண்ற. இவ்வளவுதான் நீங்க பண்ணிட்டு இருக்காது. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே அவர் எப்படி பாக்குறாரு, என்ன அசைவுகள் பண்றாரு, நான் பாக்குறேன். திடீர்னு அவருக்கு அது ஃபீல் ஆகி என்ன பாக்குறாரா, அதெல்லாம் நான் பார்ப்பேன் சார். ஸோ என்னடா எக்ஸ்ட்ரீம்லி வேறையா இருக்கே, பிராணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள ஒரு போட்டோ எடு. உண்மையாவே 2 தாங்க எடுத்தா எடுத்துட்டாப்ல. ஐயோ 2 எடுத்து போறாப்ல. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. இப்போ எங்கேயாச்சும் வெளியே போறோம்னா இங்க ஒரு கம்மல், இந்த காதில் ஒரு கம்மல் போட்டு எந்த கம்மல் நல்லா இருக்குன்னு கேட்டா எது போட்டாலும் நல்லா தான் இருக்குன்ட்டு அப்படி ரேண்டமா சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு பார்த்து பொறுமையா சொல்ல மாட்டாங்க. ட்ரெஸ்ஸும் அப்படிதான். சின்ன கம்பல் அண்ட் பெரிய கம்பல் 2 இருக்கும் சிமிக்கில. அதில் சின்னது தான் எப்பவுமே அவங்களுக்கு சூட் ஆகும், பெருசு வந்து அவ்வளோ சூட் ஆகாது. பட் வேணும்ட்டே வந்து பெருசு எடுத்து சின்னது எடுத்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்டால் எப்படி சார் கோவமா வராத சொல்லுங்க. நீங்க ஜிமிக்கிலே இருக்கீங்க தம்பி. மேட்ரு ஜிமிக்கில காத கவுனிங்கிறதா அங்க கவனிப்பேன் சார், அவங்களுக்கே தெரியாம கவனிப்பேன். அவங்க லவ் பண்ணும்போது கூட கிளம்பிட்டு வீடியோ கால் பண்ணி கேட்பாங்க. ஓகே நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு நார்மலா விட்டுருவாங்க. எனக்கு என்ன ஒன்னொன்னுத்தையும் நோட் பண்ணி சொல்லணும். இப்படி இந்த ஆங்கிள் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் போட்ட கம்மலை விட இந்த கம்மல் இதுக்கு சூட் ஆகுது அப்படி சொல்லணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. கேட்டா ஒர்க் ப்ரெஷரு அதை இதை நோட் பண்ண முடியல அந்த மாதிரி சில டைம் சொல்லுவாங்க. அவன் சரியில்லப்பா, பாத்துக்க. நீங்க கல்யாணம் பண்ண கப்பல்பா, இயல்பா உங்களை நீங்க ரசிக்கணும்ல. சப்போஸ் சொல்றேன், இயல்பா நான் அவளை ரசிக்கிறேன்னா ஏன் ஒரு மாதிரி பாக்குற அப்படின்வா. ஏன் அப்படி ஒரு மாதிரி பாக்குற அப்படின்னு சொன்னா அடுத்த டயலாக் நீங்க என்ன சொல்லணும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, உன்னதான் பார்த்தேன் இப்படிதான் பேசுற பத்தியா அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். என்ன சிரிக்கிற என்ன ஏன் கருப்பு அழகா இருக்க பாக்குறேன்னு சொல்லணும். அப்படிதானமா சொல்லணும் இல்லையா? ஏண்டா 50 வயசு ஆயிடுச்சு எனக்கு. இல்ல சார், அன்ரோமான்டிக் கைஸ் வாட் ரபிஷ் இஸ் திஸ். ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்துறாங்களே. லவ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி மட்டும் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அந்த பொண்ணு நம்பர் வாங்க அழகா இருக்கு ட்ரெடிஷனல் அப்படிலாம் சொல்ல தெரியுது. இப்ப நான் வைஃப் ஆயிட்டேன், இப்ப என் கிட்ட நேரா சொல்ல வேண்டியதானே. அதானே போட்டோ
எடுக்க தெரியவில்லை, என்ன சொதப்புகிறார்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். பீச் கிட்ட அந்த வேவ்ஸ் கிட்ட நின்று என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடு நான் சொல்லுவேன் சார். போட்டோவா எடுத்துருவோமா? அவன் என்ன சொல்லுவான்னா இங்க லைட்டிங் சரியில்லை, நீ இப்படி ஆப்போசிட்ல வந்து ஆப்போசிட் பார்த்தா எல்லாரும் உட்காந்து பொரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, கடலை வித்துட்டு இருப்பாங்க சார். அங்க நின்று எடுத்தா அங்கதான் லைட்டிங் கரெக்டா இருக்கு அப்படின்னு. நக்கல்யா அவனுக்கு. அதே மாதிரி ஃபேஸ் இவ்வளவுதான் இருக்கும், வானத்தை அவ்வளோ பெருசு கவர் பண்ணியிருப்பாரு சார். மோஸ்ட்டாக பசங்க கூட தான் சுற்றுறது, பசங்களோட தான் இருக்கிறது, இந்த மாதிரி அது பழக்கம் இல்லை. அந்த மாதிரி எடுத்து பழக்கம் இல்லாதனால எனக்கு அது அவங்ககிட்ட அது வரல. எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், எடுக்கும்போது நல்லாயிருக்கும், 2 ஃபோட்டோ எடுக்க நல்லாயிருக்கும். அது வந்து நைட்டு ஆகுது, மிட் நைட் ஆகுது, அது நைட்டு 2 மணி 3 மணின்னு போகும்போது அப்படியே 5 மணிக்கு போயிட்டு பீச்சில் எடுக்கணும், எப்படி சார் எடுக்கும்? அவ்வளவு போட்டோ எடுக்கிறாங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இதுக்காகவே ஆஃபீஸ் லேட்டாக வரும் சார். இன்னைக்கு வீடியோ எடுக்கணும், இன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கணும், ஸோ இந்த டைம் வந்துடுவாங்க. பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். ஆஃபீஸில் வேலையில் நான் உட்காந்துட்டு இருப்பேன். ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க ஃப்ரீயாக இருப்பானு பார்த்துட்டு அவனுக்கு கால் பண்ணி அங்கே போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஆஃபீஸில் தான் இருக்க வந்துடுன்னு சொல்லி லேட்டாக வருவேன். அது எப்படா முடியும்? அங்கே வந்து சொல்லுவாங்க, நீ ஃபோட்டோ எடுக்கலான்னு வீடியோ எடுக்கலான்னு சொன்ன ஏன் லேட்டாக வரீங்க அப்படின்னு. இது அவாய்ட் பண்ணுறதுக்காகவே டெய்லி இதெல்லாம் பண்ணுவோம். ஒரு மனுஷன் பொண்டாட்டி திட்டுவான்னு வீட்டுக்கு வர லேட்டா பயந்து பாத்துக்கமா, போட்டோ எடுக்க சொல்லுவாளேன்னு பயந்துக்கிட்டு வீட்டுக்கு வராம இருக்காங்கிறதுலாம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக போக பழகிடும். எவ்வளவு நேரம் ஆகும்? ஜென்யூனா சொல்லுங்க. ஜென்யூனா ஒரு நல்ல போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆகுது. யோசிச்சு பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான அப்படியே ஒரு சன்செட், பெரிய கடற்கரையில நீங்கள் அவரை உட்காந்துருக்கீங்க, ஒரு கையை பிடிச்சிட்டு கப்பலா உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கதும் ரசிக்கிறதும் பேசுறதும் ஒரு நல்ல சாங்கை போட்டு கேட்கறதும் அது நல்லா இருக்குமா? நல்ல லைட் போறதுக்குள்ள எடுத்து தோல அப்பே சொல்லல, லைட் போயிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல சார். நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒன்னும் புரியல. கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். நீங்க எல்லாம் போட்டோகிராஃபரை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகாம இந்த ஹெச்ஆர், இந்த அக்கௌண்டன்ட் இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி எனக்கு லாஜிக் புரியலமா? புரியல. என்ன புரியல? போட்டோகிராஃபுக்காகவே அல்லது வீடியோஸ் எடுக்கிறதுக்காக எங்கெல்லாம் கூட்டு போறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. ஹில் ஸ்டேஷன் போட்டோ எடுக்கிறதுக்குன்னு ஏதோ விவகாரமா இருக்கும் போதேடா. ஊட்டி, சிங்கப்பூர்லாம் போறோம். அதாவது போட்டோ எடுக்கிறதுக்காகவே இங்கெல்லாம் போறீங்களா? ஆமா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. தள்ளுவண்டி கடை கூட்டிட்டு போய் தோசை வாங்குற மாதிரி அதை வாங்கி ஊட்டி விடணும் அவங்களுக்கு. ஓ, என்ன சிரிப்பு? ஓஹோ, கிஸ்ஸா? அது வந்து வீட்டில் சாப்பிட்டாலுமே டக்குன்னு அந்த எடுக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் வந்துச்சுன்னா உடனே கூட்டிட்டு போயிடுவாங்க. சத்திய சோதனை. கிரீனரியா பாத்திரா போதும், நிறுத்து, போட்டோ எடுத்துடலாம், வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த தேவையில்லாத வேலை? தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சிரிங்க. எதுக்கு சிரிப்பு சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கலவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.